முதல்ல அவ ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற. அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள. என் தலையில இருந்து தொப்பிய போடாலும். ஹலோ, நான் ராஜாமணி. சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார் நான் வைஃபோட எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போனோம். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம், காலையில வந்தா போதும். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். சார், அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க சார். அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே. கூடவே இருந்த அவங்க என்ன ஹெல்த். ஓகே சார். முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூறல் போட்டுச்சு, அவ்வளவுதான் சார். சுசிலா வீட்டுக்கு பாத்தீங்க ஷார்ட் கட் சார். அப்ப அடிக்கடி நீ அட்டெண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு சார். நான் அந்த மாதிரி ஆளு இல்ல சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல? ஆமாமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார். சார், சார். வணக்கம் சார். நாங்க கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்க பயப்படாம உண்மை என்னன்னு சொல்லுங்க. சரிங்க சார். எங்ககிட்டயும் போலீஸ் கிட்டயும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தானே? பருத்தியூர் ராஜு அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி தான் சார் கேக்குறேன். சார், அன்னைக்கு நான் மிரட்டல ஒரு உண்மையை சொன்னீங்க. என்ன நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாங்கன்னு. அவங்கெல்லாம் யாரு? எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மயன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். ஓவர் அந்த வயசுல சொல்லு. எங்க ஊர் பொண்ணு எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியும். ரொம்ப குறும்புக்காரரு நீங்க. கெட்டப்புல அசத்துறீங்க போங்க. உங்களை சனியான தமாசா தான் சார் சொன்னேன். ஆனா உங்க மூஞ்சிய பார்க்கும் போதே ஒரு கலை தெரியுது. என்ன? ஒரு பெரிய ஐஜியா இருப்பீங்க. நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்க. பார்த்தாலும் ஒண்ணு தெரியுது. என்ன? சுத்தமான திருட்டுக்கள். அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அத உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொன்னது போதாதா? போதாது. புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ ஹரா. பழனி ஆண்டவனே சரணம் ஐயப்பா. அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நான் கண்டுபிடிச்சேன். என் முகத்துல போலீஸ் சாயல் இருக்கு. நேரா பார்த்து பேசு. உங்க முதலாளி கங்காதரம் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கேளுங்க. அன்னைக்கு பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனத நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதல.
அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை காரத நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லுயா. யோ சொல்லியா. சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான். ஆனா அவ ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். மீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். இங்க வாயா. என்ன? அந்த ஆள் யாரு? யாரு? யோ நான் தாயா தெரியல. கண்ணு மங்களா தெரியுது. கண்ணு தெரியலையா? இல்ல சரியா பிடிபடல. ம் கொஞ்சம் கிட்ட வாயா. யாரியா நீ? எங்க அந்த பக்கம்? யோ இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். இது நம்ம ரமணன் கங்காதரன் சார் குமாஸ்தா சார். இவன் என் கூட தான் வந்தான். எதுக்கு? சும்மா ஒரு துணைக்கிட்டேன். ஐயோ ஐயோ